சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா என்ற அவசர செய்தி மூலமாக உன் அப்பா இன்று இரவில் உன்னை வந்து சேர்கின்றேன். நிச்சயமாக நான் உனக்கு இன்று சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாய். ஆனால் இனி உனக்கு நடக்கப் போகும் பல விஷயங்களை உன்னால் எப்பொழுதும் சரியாக கணிக்க முடியும். நான் சொல்கின்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த 2 ஆண் மற்றும் ஒரு பெண் நாளை முதல் தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையிலிருந்து பல விஷயங்களை உனக்கு செய்துவிடப் போகிறார்கள். என் அன்பு குழந்தையே, அதாவது இதற்காகவெல்லாம் நீ உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன். நம்மை தேடி வருகின்றவர்கள் யார் என்று தெரியாமல் நாம் இருக்கக்கூடாதல்லவா? நாம் சந்திக்கின்றவர்களும் நாம் பேசுகின்றவர்களும் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒவ்வொருவரையும் நாம் தெரிந்தும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் உணரக்கூடிய காலம் இது. நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் அடையாளம் காண வேண்டிய நேரம் இது. நம்மை சுற்றி வரும் சில விஷயங்கள் இந்த தெய்வத்தினுடைய அருளால் நமக்கு தெரிய வருவதனால் இப்பொழுது எல்லாமும் சற்று முன்னெச்சரிக்கையாக என்னால் இருக்க முடிகிறது அப்பா என்று என்னிடம் சொல்கின்றாய். பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதே நேரம் நான் எவ்வளவுதான் மெனக்கெட்ட எடுத்தாலும் எத்தனை விஷயங்களை சொன்னாலும் அதை எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டங்களை தலையில் தூக்கி சுமக்கும் குழந்தைகளும் இங்குத்தான் இருக்கிறார்கள். எதையுமே உணர்ந்தது போதும், புரிந்து கொண்டது போதும், எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் தொலைத்தது போதும் என்று நான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். ஏதாவது ஒரு புரிதலில் என் குழந்தை தன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விட மாட்டாயா என்பதற்காகத்தான் இன்றும் இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற குறிப்பிட்ட இந்த 3 பேரினுடைய உதவியால் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும். அதே நேரம் நான் சொல்கின்ற ஒருவர் மட்டும் உன் வாழ்க்கையில் வராமலும் இருந்துவிட்டால் போதும். இந்த 3 பேரினுடைய வருகை உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆனால் நாம் யாரை வரக்கூடாது என்று சொல்கிறோமோ அவர்தானே முதலில் வந்து நிற்பார். அப்படியானால் இதற்காகவெல்லாம் தகுந்தபடி உன்னை நீ ஆயுதப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இதற்கு எல்லாமும் சரியானபடி இதை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடக்கும் விஷயங்களோடு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். எதையுமே கவனமாக என் குழந்தை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்க என்றும் உனக்கு நல்லது நடக்கும். நல்ல விஷயங்களை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி வரும் நாட்கள் உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக புரிந்துவிடும். இனி என்ன நடந்தாலும் இந்த சாயப்பா உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் அல்லவா? நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு சோதனைகளை கொடுத்திருக்கிறது. இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ மீண்டு வர வேண்டும் என்பதை மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை என் குழந்தையை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் துணை இருக்கும் இந்த காலம் இனி உன்னோடு நின்று பேசுகின்ற விஷயங்கள் என்ற சில உண்மைகளோடு கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி நமக்கு நடக்கும் இது போன்ற விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. மனதில் நின்று இந்த அப்பா உன்னோடு பேசுகின்ற இந்த காலம் முழுக்க இனி உனக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள். சாயப்பா நமக்கு சொல்கின்ற விஷயங்கள் கவனத்தில் கொண்டு நாம் இந்த வாழ்க்கையை நமக்கானதாக எப்படியெல்லாம் மீட்டெடுக்கப் போகிறோம் என்பதையும் நீ புரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யதார்த்தங்களை தெரிந்து புரிந்து நீ வாழ வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நாம் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் நம்மை சரியான முறையில் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. காரணம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம் எதிர்வரும் நாட்களில் உனக்கு சரியான பல விஷயங்களும் தொடரும் என்பதை நீ மறக்காதே. எந்த இடங்களில் எல்லாமும் என் குழந்தைக்கு கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர் துளிகளும் வந்து கொண்டிருக்கிறதோ அதை ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த காரணம் இல்லாமல் இந்த அப்பா உனக்கு வாக்கு கொடுக்க வரவில்லை. அதனால் உனக்கு கிடைக்கும் இந்த வாக்கினில் உன் வாழ்க்கையை நீ சரியாக்கிவிடும். உனக்கு கிடைக்கும் இந்த வாக்கினில் உன் வாழ்க்கையை நீ தெளிவாக்கிவிடு. சுற்றி வரும் எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு தயாராகிவிடு. சாயப்பா சொல்லும் இந்த வார்த்தைகளின் மூலமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் அல்லவா?
நடப்பது ஒவ்வொன்றும் இனி உனக்கே என்று சரியாக நடப்பதை நீ கவனத்தில் கொண்டு அதற்கு தகுந்தாற்போல இந்த அப்பாவின் வாழ்க்கையை நீ வாழ பழகிக் கொள்ளவாய். தெய்வம் இருக்கிறது என்பதையெல்லாம் தான் தெய்வம் உனக்காக என்ன தருகிறது என்பதையெல்லாம் தாண்டி நீ என்னவாக இருக்கிறாய், நீ எப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறாய் என்பதில்தான் உன் எதிர்காலம் மறைந்து கிடக்கிறது. நீ எப்படி அதை தெரிந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நேரங்களையும் உன் முன்னால் காண்பித்து கொடுக்கிறது என்பதை இனி எந்த நிலையிலும் நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்க இந்த அப்பாவின் அன்பும் அருளும் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறக்காதே. உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உதவ நான் தயாராகிவிட்ட பிறகு நீ எந்த நிலையிலும் அதை விட்டுவிடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். காரணமின்றி இங்கு எதுவும் நடப்பதில்லை. தேவையில்லாமல் எதுவும் உன் முன்னால் வந்து நிற்பதுமில்லை. எது சரி என்று படுகிறதோ அது சரியாக உன்னை எப்பொழுதும் நிறைவாக வந்து சேரும் என்பதை புரிந்து பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை கொண்டு உன்னை சந்தோஷமாக வழி நடத்துகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? எத்தனையோ தெளிவான விஷயங்களை நான் உனக்கு சொன்ன பொழுதிலும் கூட பல இடங்களில் மனக்குழப்பம் அடைந்து விடுகின்றாய். பல இடங்களில் மனம் சோர்ந்து போய் விடுகின்றாய். அப்படி இருக்கும்பொழுது இது போன்ற ஒரு நேரம் உனக்கு வராமலும் இது போன்ற ஒரு துன்பம் உனக்கு வராமலும் இருக்க நான் மீண்டும் மீண்டும் உனக்கான நன்மைகளை உன்னிடம் சொல்லிவிடத்தான் தேடி வருகிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நாம் அனுபவிக்கின்ற விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் இனி என்ன உனக்கு சொல்லித்தரும் என்பதை நீ புரிந்து கொள். நான் சொல்ல சொல்ல எல்லாமாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறி விடுவதைக் கண்டு நீ ஆனந்தம் அடையத்தான் போகிறாய். இந்த வாழ்க்கையில் இந்த சாயப்பா சொல்கின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டாயானால் உனக்கு நடக்கவிருக்கும் பல விஷயங்கள் சரியாக உனக்கு நடத்தப்படும் என்பதை நீ மறக்காதே. கவனமாக எதுவும் உனக்கு சொல்லி கொடுக்கப்படும் என்பதையும் நீ மறக்காதே. நாளைய தினம், அதாவது இன்று இந்த சாய் அப்பாவின் அருளால் என் குழந்தை எல்லோருமே மனதார பெற்றுக்கொண்டார்கள் அல்லவா? தெய்வம் என் குழந்தைகளை தேடி வந்தது. என் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் தெய்வத்தின் அருளால் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போவதையும் இன்றைய நாளே நான் என் குழந்தைக்கு சரியாக தெளிவுபடுத்தியிருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எதையும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ்க்கையின் யதார்த்தங்களைக் கண்டு என் குழந்தை நீ கலங்குவதை பயன்படுத்துகின்ற தீய வார்த்தைகள் நிச்சயமாக அவருடைய வருகையை உறுதி செய்துவிடும் என்பதை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அது எல்லாமே சரியாக நடக்க வேண்டும் என்பதை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதாது. எந்த இடத்திலும் நாமாக இருந்து நமக்கான ஒவ்வொன்றையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாய் அப்பா இதற்கு அடுத்தபடியாக நாளைய தினம் உன்னுடைய வீட்டிற்குள் 3 தெய்வங்கள் வருவார்கள். இவர்களை இறுக பிடித்துக்கொள். தொடர்ச்சியாக 3 நாட்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து இருக்க வேண்டிய நேரம் இது. என் அன்பு குழந்தையே, 3 தெய்வங்களுடைய வருகையை உறுதி செய். ஒருவனுடைய வருகை வேண்டாம் என்று நான் சொல்லியிருந்தேன். அதாவது சனி பகவானை வரவழைத்தால் நீ இருந்தாலே தவறான எந்த செயல்களையும் செய்யாமல் இருந்தாலே இந்த 3 தெய்வங்களும் தானாக உன்னை தேடி வந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட அந்த தெய்வம் யார் தெரியுமா? அடுத்து தொடர்ச்சியாக இந்த சாயப்பா சனி பகவானுக்கு வரிசையாக உனக்கு இது போன்ற நாட்கள் கிடைக்க இருப்பதனால் இந்த நாளில் இந்த தெய்வங்கள் அத்தனை பேரும் உன் இல்லத்தில் இருக்க வைக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் இன்று இந்த நல்ல நாளில் நீ தெரிந்து கொள்ளும் இந்த விஷயம், அதாவது இவர்களை எல்லாம் உன் வீட்டிற்குள் நீ தங்க வைக்க நினைக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நீ முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இந்த கிழமையிலேயே நினைத்தால் உன் வீட்டிற்குள் தங்க வைத்து விட முடியும். பொதுவாக வெள்ளிக்கிழமையில் அத்தனை தெய்வங்களும் உன் வீட்டிற்குள் இருக்கிறார்கள் என்பதை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் வந்து நின்று உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த நல்ல நாளில் அவர்களை எங்கிருந்து நீ அனுப்பிவிடக்கூடாது என்று தான் அப்பா சொல்கின்றேன். இந்த நல்ல நாளில் இவர்கள் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் இவர்களை நீ இங்கிருந்து வெளியே அனுப்பிவிடக்கூடாது. அதற்கு தகுந்தாற் போல நீ ஒவ்வொரு காரியங்களும் இன்று சரியாக செய்துவிட்டால் அது போதும். உன்னுடைய வீட்டில் இன்று நீ காட்டுகின்ற தூபத்தில் நிச்சயமாக ஏலக்காய் அல்லது பட்டையை போட்டு தூப ஆராதனை காட்டு. நாளை அதாவது எக்காரணத்தை கொண்டும் சனி பகவான் உன்னை தேடி வராமல் நிச்சயமாக உன்னை தேடி விநாயக பெருமான், வராகி தேவி, முருகப்பெருமான் என்று இவர்கள் தொடர்ச்சியாக உன் முன்னால் வந்து நிற்பார்கள். தொடர்ந்து 3 நாட்களிலும் இவர்களுடைய வருகை நிச்சயமாக உன் வீட்டிற்குள் இருக்கும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
எந்த ஒரு இடத்தில் நின்று என் குழந்தை வாழ வைக்க வேண்டும் என்று தெய்வம் ஆசைப்படுகிறதோ அந்த ஆசைகள் பட்ட பிறகு அவர்களுக்குரிய அந்த சரியான காலகட்டத்தில் உன்னை தேடி வராமல் சென்று விட மாட்டார்கள். உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் முழுக்க அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு தருணங்களை உருவாக்காமல் அவர்கள் எங்கும் சென்று விட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் அதிர்ஷ்ட நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டும். இந்த காலங்கள் முழுக்க உனக்கு தேவைப்படுகின்ற எல்லா நல்ல விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. நீ நினைத்ததை விட சிறப்பாக பல காரியங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும். நீ மட்டும் இவர்களை தக்க வைத்து கொண்டால் போதும். தெய்வம் இருக்கும் நேரம் நாம் எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக தொலைக்கவே கூடாது. நமக்கு நடக்கும் உண்மைகளோடு எல்லாவற்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.